ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க, அப்போ உங்களுக்கு ரெசினேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது எங்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது ஒரு ஹீலிங் வேணும், நான் வந்து என்னென்ன ஃபோக்கஸ் ஆகணும், ஸோ என்ன நான் வந்து பார்த்துக்கணும், ஸோ ஓவர் திங்கிங் நான் பண்ணக்கூடாது, ஸோ அடுத்தவங்க நினச்சி டிப்ரெஷன் ஆகக்கூடாது, எப்போவுமே நான் என்னோடய செல்ஃப் பவரில் நிற்கணும், ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் வேணும்னு கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரீடிங்கில் போகலாம். Page of Wands, the Empress, Ten of Cups, Page of Cups, Chariot. Okay. Bottom of the deck, Devil. Sorrow, stress, silence, inner voice, creativity. Bottom of the deck, adventure. Ace of Swords, Eight of Wands, Emperor, King of Wands, Judgment. Bottom of the deck, Nine of Cups. ஓகே, எனக்கு வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் அவங்கள அவங்க என்ன மாதிரி நினைக்கிறாங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே இவர் எம்ப்ரர்னா நீங்கள் எம்ப்ரஸ். ஓகே, அவர் எம்பரர்னா நீங்கள் எம்ப்ரஸ். ஓகே, ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ராஜா ராணி, அவங்க ராஜானா நீங்கள் ராணி, இந்த மாதிரி. ஓகே, ஸோ ரெண்டு பேருமே இங்கே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ ஒருத்தவங்க வந்து பெரியவங்களோ தாழ்ந்தவங்களோ கிடையாது. இங்கே ரெண்டு பேருமே ஸ்பெஷல். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு சில குட் கேரக்டர்ஸ் இருக்கும், ஸோ உங்ககிட்டையும் ஈக்குவலாக ஒரு சில குட் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ஸோ ஒருத்தவங்க ஸ்பெஷல் அப்படிலாம் கிடையாது. ஓகே, ஸோ ரெண்டு பேருமே வந்து எல்லாருமே இப்போ அவரால் எல்லாம் அட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும்னா, ஸோ உங்களாலையும் எல்லாம் அட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, ஸ்பெஷலுங்கிறது கிடையாது. ஸோ இப்போ ஒரு எம்பரர் தான், இப்போ ஒரு ஆண் தான் ஸ்பெஷல் கேரக்டர் அப்படி கிடையாது. ஸோ அவருக்கு ஈக்குவலாக உங்களாலேயும் வந்து எல்லாமே பண்ண முடியும். ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலான ஒரு கேரக்டர்ஸு அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவங்க தான் ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டு பேருக்குமே குட் கேரக்டர்ஸ் இருக்குது, ரெண்டு பேருமே செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, ரெண்டு பேருமே ஒரு லைஃப்பில் இப்போ எல்லாருமே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ இவங்க ராஜான்னு நீங்கள் ராணி. ஓகே ஓகே இதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்கள்லாம் பிறந்திருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆகிருக்கலாம். ஓகே ஓகே எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர் உங்கள் லைஃப்பில் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர் உங்கள் லைஃப்பில் ஒரு லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ராயிருப்பார். பட் சீரியஸாக அவங்கள மேரேஜ் பண்ணி கொண்டு போகணும் அந்த எண்ணத்தில் கிடையாது. ஸோ இவருக்கு இஷ்டம். ஸோ இவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா இவர் வந்து உங்களை விட ரொம்ப யங்காக இருப்பார், அப்படி இல்லைன்னா உங்களோட ஏஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்க்க யூத்தாக இருப்பாங்க. ஸோ இவர் வந்து இவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா இவர் எல்லாருக்கிட்டே
டேட்டிங் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இவர் ஸ்டார்டிங்கில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி நின்றுட்டு உண்டுன்னா, சீரியஸாக நின்றுட்டு இல்லை, ஒரு மெச்சூரிட்டியாக இவர் நின்றுட்டு இல்லை. ஓகே, உங்களுக்கு ஒரு லைஃப் தரணும், உங்கள் கூட ஒரு லைஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணணும், அந்த ஒரு எண்ணத்தில் இவர் உங்கள் லைஃப்குள்ளே என்ட்ராய்ட்டு கிடையாது. மேரேஜ் ஆகிறதுங்களுக்கு. ஓகே, ஸோ ஒரு அட்ராக்ஷன், லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் இவர் உங்கள் லைஃப்பில் என்ட்ராயிருப்பாங்க இவங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் மாதிரி நடந்திருக்கலாம். ஸோ ஒரு ஒரே வேல இந்த ரிலேஷன்ஷிப் போயிருக்காது. ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன், வந்தும் போய் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருமே டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இன்னொரு ஆளுக்கு அன்மேரிட் ஆகிருக்கலாம். ஸோ 2 பேருமே இங்கே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் சொல்லும்போது 2 பேருக்கும் ஏதாவது வேலை டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு பேஜ் ஆஃப் வான்ஸ் ஒரு கார்டு வந்துருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆளுக்கு வந்து நெகட்டிவாக இருந்துட்டு உண்டு, நெகட்டிவாக ஒரு ஆள் இருந்துட்டு உண்டு. ஏன் இங்கே வந்து ஸோ இவர் எம்பரர்னு சொல்லும்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து தனக்காக வாழ்கிற கேரக்டர். எம்பரர் வந்து எப்போவுமே அவங்க தனக்காக வாழ மாட்டாங்க, அவங்க ஃபேமிலிக்காகவும் சமூகத்துக்காகவும் தான் வாழுவாங்க. இப்போ அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் இப்போ இருக்கிறதா இருந்தால் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் எம்ப்ரஸ் இல்லை, ஸோ இவங்க பேச்சை நீங்கள் ஸ்நேகத்துக்கு கொடுத்துருப்பீங்க, பட் எல்லா விஷயங்களும் வந்து நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ இவர் வந்து இப்போ ஒரு ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், இவர் கொஞ்சம் ரூல்ஸ் போடுவார். இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணலைன்னா அவர் வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவார், திட்டுவார், உங்களை அவமானப்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்க ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாட்டோம். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இவங்களோட கேரக்டர் உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கலாம். போக 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 உங்களுக்கு அது பழகி போயிருக்கும். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து செப்ரேஷன் ஆகிறதுக்கான ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் நான் சொன்ன மாதிரி இவர் ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மெச்சூரிட்டியாக இவர் நின்றுட்டு இல்லை, சீரியஸாக இவர் வந்து அதை எடுத்துட்டும் இல்லை, நின்றுட்டும் இல்லை, ஒரு மெச்சூரிட்டி இல்லை ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அப்போ இவர் வந்து யாரோ இவங்க ஃபேமிலியில் இருக்கட்டும், இல்லை இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கட்டும், யாரோ இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்களை பற்றி ராங்காக ஏதாவது கேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஏதாவது ராங்காக கேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இவர் கேட்டிருப்பார் இவருக்கு. ஏன்னா இப்போ எம்பரர் சொல்லும்போது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவர் வந்து இவருக்காக வாழ்கிறவர் கிடையாது, அவங்க ஃபேமிலிக்காக வாழ்கிறவர், சமூகத்துக்காக வாழக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ உங்களை பற்றி, இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களை இஷ்டம் இல்லையா இருக்கும். அப்போது யாராவது உங்களை பற்றி தப்பாக சொல்லி கொடுத்துருக்காருன்னா, ஸோ இப்போ ஒருத்தவங்க நம்மளை பற்றி இப்போ தப்பாக சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் அது இவங்க சொல்கிறது உண்மையாக தப்பான்னு ஃபஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும்ல. பட் இவர் வந்து இப்போ அவங்க 2 பேருமே ஈக்குவல் தான். இங்கே 2 பேருமே ஈக்குவல் தான். இவருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் இவர் கொஞ்சம் ரூல்ஸ் போட்டிருப்பார், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்திருக்கும். ஸோ இந்த ஒரு தருணத்தில் ஃபேமிலி கொஞ்சம் உங்களை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லும்போது ஸோ அது இன்னுமே கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்திருக்கும். ஸோ அடுத்தவங்களோட பேச்சை கேட்டு ஸோ அவங்க அடுத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க, அது வந்து ட்ரூவாக இல்லைன்னா அது பொய்யான்னு கூட அனலைஸ் பண்ணி பார்க்காம இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு உண்டு. உங்கள் மேலே பழி போட்டு ஒரு அன்கண்டிஷனல் லவ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, பட் உங்கள் மேலே பழி போட்டு இந்த ரிலேஷன்ஷிப் அந்த பர்சன் வந்து செப்பரேஷன் ஆக்கிட்டு உண்டு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எம்ப்ரஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் இந்த பர்சனுக்கு கொடுக்குற ஸ்நேகம் வந்து ஒரு அம்மா ஒரு பையனுக்கு கொடுக்குற ஸ்நேகம். இப்போ ஒரு அம்மா ஒரு பையனுக்கு ஒரு ஸ்நேகத்தை கொடுக்குறாங்கன்னா, ஸோ அந்த அம்மா அந்த பையன்கிட்ட எதை எதிர்பார்த்து அந்த ஸ்நேகத்தை கொடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு ஸ்நேகத்தை கொடுத்துருப்பாங்க. ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை தான் ஒரு தாய் ஒரு மகனுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ அது மட்டும் நீங்களும் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. உங்களோட எனர்ஜி அடிபொலியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்குது. ஓகே, அப்போ நான் சொன்ன மாதிரி இவர் வந்து அடுத்தவங்களுக்கு பேச்சை கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆக்கிட்டு போயிருப்பார். ஓகே, ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிருக்கலாம். இல்லை ஒரு சிலவங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க வந்து பிறந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம், இல்லைன்னா டிவோர்ஸ் ஆகிருக்கலாம். ஓகே,
ஓகே. ஸோ ஸ்டார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ இவருக்கு வந்து ஸ்டார்ட்டிங்கில் இவர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மெச்சூரிட்டியாக இவர் வந்து இருந்துக்க மாட்டார். ஒரு மெச்சூரிட்டி ஒரு சீரியஸாக இவர் இருந்துக்க மாட்டார். பட் இது செப்பரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இவர் நீங்கள் கூட நான் சொன்னேன்ல, நீங்கள் கொடுத்த ஸ்நேகம் வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ், ஒரு ட்ரூ லவ். ஒரு தாய் வந்து ஒரு பையனுக்கு கொடுக்குற ஸ்நேகம், ஒரு அன்கண்டிஷனல் லவ் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஸோ இந்த பர்சனுக்கு அந்த ஸ்நேகங்கிறது ஒரு 10 ஆஃப் கப்ஸ், ஒரு கம்ப்ளீஷனை கொடுத்துருக்கும், ஒரு விஷ்ஃபுல்மெண்ட்டை கொடுத்துருக்கும், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுத்துருக்கும் அந்த ஸ்நேகம். ஓகே. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் அப்போ நமக்கு 10 ஆஃப் கப்ஸ்னு ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் இருக்கும்போது இந்த பர்சனோட லைஃப் வந்து ஒரு 10 ஆஃப் கப்ஸு. ஸோ இந்த பர்சனுக்கு உங்ககிட்ட இருந்து கிடைச்ச ஒரு ஸ்நேகம் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் இந்த ஸ்நேகம் கிடைச்சிருக்காது. ஒரு அன்கண்டிஷனல் லவ் கிடைச்சிருக்கும். இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே கிடைக்காத ஒரு ஸ்நேகம் உங்ககிட்ட கிடைச்சிருக்கும். ஒரு 10 ஆஃப் கப்ஸு, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு கம்ப்ளீஷன் இவர் கிடச்சிருக்கும். பட் இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் கப்ஸு. ஓகே. ஸோ ஒரு கப்பு மிஸ் ஆகிட்டு உண்டு. இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போன பிறகு ஒரு கப்பு மிஸ்ஸிங். ஓகே. ஸோ அந்த கப் நீங்கள் தான். 9 ஆஃப் கப்ஸ் இந்த பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் ஆகிட்டு உண்டு. அப்போ இவர் முன்னாடி லைஃப்பை சீரியஸாக எடுத்துகிட்டு இல்லை, ஒரு மெச்சூரிட்டியாக இவர் எடுத்துகிட்டு இல்லை, வர்றவங்க போகிறவங்க கூட டேட்டிங் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சுற்றிட்டு தெரிஞ்சாங்கன்னா, ஸோ உங்களை மீட் பண்ண பிறகு இந்த பர்சனுக்கு வந்து இவருக்கு லைஃப்பில் எத்தனையோ பர்சன் இவர் மீட் பண்ணியிருக்கலாம், கடந்து வந்திருக்கலாம். பட் உங்ககிட்ட கிடைச்ச ஒரு ஸ்நேகம் இவருக்கு யாருக்கிட்டையுமே கிடைக்கல. ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் இல்லை. ஸோ எனக்கு அவங்க தான் எனக்கு லைஃப்பில் ஸ்பெஷல் அப்படி ஒரு 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 ஃபீல் வந்துட்டு உண்டு, ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு உண்டு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எம்ப்ரஸ் கார்டு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு ஸோ உங்களை புரிய வைக்க நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் புரிய வைக்க உங்களுக்கு அது டயர்டப் ஆகிருப்பீங்க. நீங்கள் லாஸ்ட்டு சரி ஓகே எனக்காவது ஒரு நாள் எனக்கு புரிஞ்சுட்டு வரட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் செல்ஃப் லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் இருக்குது. ஸோ யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நான் கொடுத்த ஸ்நேகம் ஒரு அன்கண்டிஷனல் லவ். ஸோ இந்த மாதிரி இவங்களை யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்நேகத்தை நான் கொடுத்தேன். ஸோ எனக்கு கண்டிப்பாக யூனிவர்ஸ் எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க சொல்லிட்டு யூனிவர்ஸ் மேலே நீங்கள் எல்லாம் அந்த டோட்டில் அந்த ரிலேஷன்ஷிப்பை சரண்டர் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்க செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஓகே. ஓகே. ஸோ அப்போ இந்த பர்சனுக்கு நமக்கு இன்னர் வாய்ஸ்னு ஒரு கார்டு வந்துருக்கு. ஸோ இந்த பர்சனுக்கு தேர்ட் ஐ ஓப்பன் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனுக்கு தேர்ட் ஐ ஓப்பன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனோட சோல் இந்த பர்சனுக்கு சொல்லி கொடுக்குது. ஓகே. சொல்லி கொடுக்குது. என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஏன் செப்ரேஷன் ஆச்சுது. ஓகே. இவர் வந்து முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றியான இப்போ ஒருத்தவங்க உங்களை பற்றி சொல்லி கொடுக்குற டைமில் இவர் வந்து அது ராங்காக இல்லைன்னா அது கரெக்டாக கொஞ்சம் கூட அனலைஸ் பண்ணாமல் உங்கள் மேலே எல்லா பழியும் போட்டாங்கன்னா, இப்போ இந்த பர்சனுக்கு அந்த சோல் வந்து சொல்லி கொடுக்குது, கைட் பண்ணுது. சோல் சொல்லும்போது ஹார்ட்டு சொல்லி கொடுக்குது, நீங்கள் கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷல். ஸோ நீ இந்த மாதிரி எத்தனை நாள் லைஃப்பை வந்து ஒரு இப்படி மிஸ்ஸிங் ஃபீலோடு கொண்டு போயிட்டுருப்ப. ஸோ நீ அவங்க கூட பேசு. ஸோ ஒரு உனக்கு ஒரு சேஞ்ச் வேணும், அவங்கள போய் பேச அந்த மாதிரி இந்த சோல் இந்த பர்சனுக்கு சொல்லி கொடுக்குது. ஓகே. ஸோ இந்த பர்சன் முன்னாடி இப்போ இந்த பர்சன் வந்து இப்போ என்னென்னா இங்கே ரிலேஷன்ஷிப்பில் வந்து பாசிட்டிவ் சைடையும் பார்க்குறாங்க. இதில் இருக்க நீங்கள் இந்த பர்சன் லைஃப்பில் வந்த பிறகு நடந்த பாசிட்டிவையும் பார்க்குறாங்க, நெகட்டிவையும் பார்க்குறாங்க. ஏன்னா இந்த பர்சனுக்கு இந்த சோல் சொல்லி கொடுத்துட்டே இருக்குது, நீங்கள் சம்திங் ஸ்பெஷல், இந்த ரிலேஷன்ஷிப் சம்திங் ஸ்பெஷல். ஸோ இவங்க வந்து கொடுத்த ஒரு ஸ்நேகம் உனக்கு எங்கேயுமே கிடைக்காது, போய் மீட் பண்ணி போய் பேசுன்னு சோல் சொல்லி கொடுக்க இந்த பர்சன் தேர்ட் ஐ ஓப்பன் சொல்லிக் கொடுக்க அந்த பர்சன் வந்து திங்க் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்த டைமில் இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் திங்க் பண்ணும்போது உங்கள்கிட்ட இருந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, நெகட்டிவிட்டி திங்க் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் திங்க் பண்ணும்போது இந்த பர்சனுக்கு வந்து ஃபீல் ஆகுது, எஸ் நான் வந்து தேவையில்லாமல் இவங்க மேலே வந்து ராங்காக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டேன் ஃபீல் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட வேல்யூ மனசாகுது இந்த சுச்சுவேஷனில். ஓகே. ஸோ அது மட்டும் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் ஐ எம் ஓகே, வெளியே காட்டிக்கிறது வந்து எப்படி காட்டிக்கிறாங்கன்னா ஐ எம் ஓகே, நான் நல்லா இருக்கேன், ஐ டோன்ட் கேர், எனக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வெளியே காட்டிக்கிறாங்க. பட் இவர் யாரையோ ரொம்ப டீப்பாக நம்பியிருக்காங்க. அந்த அவங்க இவங்கள சரியாக ஏமாற்றிருக்காங்க, ரொம்ப ஏமாற்றிருக்காங்க.
கூட இருக்கிறவங்களே வந்து இவருக்கு காலை குத்துற ஒரு அவஸ்தை. கூட இருக்கிறவங்கெல்லாம் அந்த போஸரை வந்து ஒரு யூஸுக்காக தான் வச்சுருக்காங்க. ஓகே, ஒரு யூஸுக்காக தான் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து இவருக்கு யூனிவர்ஸாக புரிய வைக்கிறாங்க. நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்டீங்களா? ஸோ யூனிவர்ஸ் வந்து இந்த பர்சனுக்கு புரிய வைக்கிறாங்க. ஏதோ சுச்சுவேஷனை கொடுத்து இந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. கூட இருக்கிறவங்கலாம் அந்த பர்சனு கூட ட்ரூவாக இல்லை, ஜஸ்ட் இந்த பர்சனோட யூஸுக்காக தான் கூட இருக்கிறாங்க. ஸோ கூட இருக்கிறவங்கெல்லாம் குத்தி இவரை அது யாரோ இவங்கள பயங்கரமாக சீட் பண்ணியிருக்காங்க. கூட இருக்கிறவங்களே இந்த பர்சனை பழி வாங்குறாங்க. அது இந்த பர்சனுக்கு அந்த ஒரு ஹார்ட் ட்ரேக் சுச்சுவேஷனில் இவங்க இப்போ கடந்து போயிட்டாங்க. பட் வெளியே காட்டிக்கிறது ஐம் ஓகே, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு வெளியே காட்டிப்பாங்க. பட் அப்படி கிடையாது. கூட இருக்கிறவங்கெல்லாம் அந்த பர்சனை ஏமாற்றிட்டாங்க. இப்போ யாருக்கு பேச்செல்லாம் கேட்டு உங்களை இந்த பர்சன் வந்து செப்ரேஷன் பண்ணிட்டு போகிறாங்களோ அவங்க எல்லாரோட ட்ரூ முகம் இந்த பர்சனுக்கு இப்போ தெரியுது. பட் அவங்க வெளியே காட்டிக்கிறது எஸ் நான் நல்லா இருக்கேன், என் லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது. ஸோ எம்பரெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக தலை குனிய மாட்டார். ஓகே, ஸோ அந்த மாதிரி காட்டிப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் கூட எமோஷ்னலாக இவரை கொஞ்சம் பயங்கரமாக எமோஷ்னலி கனெக்டட். இந்த சோல் சொல்லி கொடுக்குது இந்த பர்சனுக்கு, உங்களை பற்றி சொல்லி கொடுக்குது, இந்த கனெக்ஷனை பற்றி சொல்லி கொடுக்குது, ரியாலிட்டி என்னன்னு சொல்லி கொடுக்குது, மிஸ்டேக் யாருக்கு மேலேன்னு சொல்லி கொடுக்குது. ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுக்குது. பட் இவர் இப்போ உங்கள் கூட பயங்கரமாக எமோஷ்னலாக கனெக்டட் தான். பட் இருந்தாலும் இந்த பர்சன்கிட்ட இப்போவும் உங்களை பற்றி யாரோ ராங்காக சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அது இந்த பர்சனால் தாங்க முடியலை. ஓகே, முன்னாடி இவங்களுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருந்திருக்கும். ஸோ அடுத்தவங்க சொல்லி கொடுக்குறது இவர் கேட்டிருப்பார். அந்த டைம் இவர் ஃபீல் பண்ணிக்க மாட்டார். பட் இந்த செப்பரேஷனில் இவருக்கு வந்து உங்களோட வேல்யூ ஒர்த்து மனசாகுது. ஸோ இவர் இப்போ அவங்க கூட எமோஷ்னலாக பயங்கரமாக கனெக்டட். பட் இப்போவும் யாரும் அந்த உங்களை பற்றி ராங்காக கேட் பண்ணக்கூடிய டைமில் இவருக்கு அந்த வலி இவரால் தாங்க முடியலை. ஓகே, ஸோ க்ரியேட்டிவிட்டின்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ மேபி நீங்கள் லவ் பண்ணக்கூடிய பர்சன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து பியூட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, அப்போ இவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது எத்தி பிடிக்கணும், ஓகே பண்ணணும். ஏன்னா இவருக்கு அந்த சோல் சொல்லி கொடுக்குது. யூனிவர்ஸ் இந்த பர்சனுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுக்குறாங்க. யார் மேலே மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உங்களோட வேல்யூ புரியுது. இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை மேபி கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டுருக்கலாம். அப்போ இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை எத்தி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இவரால் எத்தி பிடிக்க முடியலை. ஓகே, இப்போ ஹீலிங் பீரியட் நடந்துட்டுருக்கு. இந்த பர்சன் ஹீல் ஆகுறாங்க. நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்டுக்கிறீங்க. ஸோ யூனிவர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குது. இவர் ஹீலிங் பீரியடில் இருக்காங்க. இவங்க ஹீல் ஆகுறாங்க. எங்கே மிஸ்டேக் நடந்துச்சு, நான் எதனால் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சு, அந்த ஹீலிங் பீரியடில் இவங்க இப்போ இருக்காங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, ஸோ இவருக்கு வந்து உங்களை பற்றின தாட் வரைக்கும் ஒரு டைமில் இவர் வந்து மெசேஜ் பண்ணணும், ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது பண்ணி பார்ப்போம். செப்ரேஷன் நீடிச்சிட்டே இருக்குது. ஸோ இவருக்கு மெசேஜ் பண்ணணும்னு ஒரு ஆசை உண்டு. சம்டைம் இதில் ஒரு சிலருக்கு இந்த போஸ்ட்டுக்கு எடுத்து ஒரு கம்யூனிகேஷன் ரிசீவ் ஆகலாம். ஓகே, மெசேஜ் இவர் அட்லீஸ்ட் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நீங்களும் செல்ஃபாக பண்ணுறீங்க. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டு இருக்குது. ஸோ இவருக்கு யூனிவர்ஸ் எல்லா விஷயங்களும் புரிய வைக்க இவர் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ சிலருக்கு இதில் வந்து கம்யூனிகேஷன் ரிசீவ் ஆகலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா ஷேரிட்னு ஒரு கார்டு வந்துருந்து. ஸோ அது மட்டும் டெவல்னு ஒரு கார்டு வந்துடும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு உங்கள் மேலே பயங்கர ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. அடிக்ஷன் மீன்ஸ் ஒரு ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது, ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. உங்களோட தாட் வரக்கூடிய டைமில் உங்ககிட்ட ஓடி வரணும், ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும், ஒரு மெசேஜ் பண்ணணும், ஓடி வந்து எல்லாத்தையும் சொல்லணும். நீங்கள் என் லைஃப்பில் சம்திங் ஸ்பெஷல் மறுபடியும் உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும். ஸோ அந்த ஒரு தாட் இந்த போஸ்ட்டுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு அட்வென்ச்சர்னு ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ இவர் வந்து எல்லா விஷயத்துலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாரு. இதுவரைக்கும் நடந்து போன எல்லா விஷயத்துலேருந்து இவர் வெளியே வரணும்னு நினைக்கிறாரு. அப்படி இவர் வெளியே வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு அழகான வானவில் மாதிரி ஒரு பிரைட்டான ஒரு லைஃப் வந்து காத்திருக்குது. ஓகே, அப்போ இது வரைக்கும் இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இல்லை, உங்களை ஈக்குவலாக பார்த்துட்டு இல்லைன்னா இனி வரக்கூடிய டைமில் இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்கள பார்ப்பாங்க. ஸோ ஏஸ் ஆஃப் சோர்ஸ் ஒரு கார்டு வந்துருக்குது. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய டைமில் இந்த பர்சன் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. இனிமேல் இந்த பர்சனை நீங்கள் இது வரைக்கும் ட்ரஸ்ட் பண்ணலாம், இனி வரக்கூடிய டைமில் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு இனிமேல் வந்தாங்கன்னா விளையாட்டுத்தனமாக வரமாட்டாங்க. கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் ஒரு கிளாரிட்டியோடு தான் இவங்க உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆவாங்க. ஓகே,
ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பயங்கர அடிக்ஷன் ஃபீல் ஆகுது, செக்ஷுவலி ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. ஸோ உங்களை பற்றி தாட் வரைக்கும் ஒரு டைமில் ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. பட் ஹீலிங் பீரியட் நடந்துகிட்ருக்குது. ஓகே, இந்த பர்சனுக்கு ஹீலிங் பீரியட் நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த பர்சன் டோட்டலாக ஹீல் ஆகக்கூடிய டைமில் யூனிவர்ஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரபுளாக கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக இவர் ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்கள் எனர்ஜி அடிப்பொலியாக போயிட்டுருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அந்த செல்ஃப் லவ் பண்ணுங்கள். முடிஞ்சு நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எனர்ஜி அப்படியே கொண்டு போங்க, திரும்பி பார்க்காதுங்க. ஓகே, ஸோ நம்ம மறுபடியும் திரும்பி பார்க்குறனால நமக்கு ஒரு ஈக்குவல் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் நமக்கு தரமாட்டாங்க. ஸோ முடிஞ்சு போகிற விஷயத்த நீங்கள் அதை கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. ஸோ வெளியே வந்துட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் முன்னோட்டு கொண்டு போங்க. முடிஞ்சு போன விஷயங்களை பேக்கில் திரும்பி பார்க்காதுங்க. பேக்கில் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இவங்க மேலே ஃபீலிங் ஆகும், மறுபடியும் நீங்கள் இவங்களை சேசிங் பண்ண நினைப்பீங்க. ஸோ ஓகே, ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சுல, சரி ஓகே முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் முன்னோட்டு போங்க. இவங்க உங்கள் லைஃப்பில் கரெக்டாக ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகிருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் கிளைம் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ யாருக்கு ரெசிடென்ட் ஆகுதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.